வணக்கம். எப்பவோ 40 வருஷத்துக்கு முன்னால இந்த மேட்டுப்பாளையம் நெல்லித்துறை அந்த சைடில் நான் ஷூட்டிங் போனப்போ அங்கே நிறைய விஷயங்கள் அந்த ஊரை சுற்றி சொல்லுவாங்க. அதில் ஒன்று அந்த ஊருக்கு பாலம் இல்லை, ரிவரை கிராஸ் பண்ணி தான் அந்த 400-500 வீடு இருக்கிற அந்த வில்லேஜுக்கு ரிவரை கிராஸ் பண்ணி போகணும். பாலம் இல்லாதனால ஓட்டு போடுறது கூட சில நேரங்களை அவங்க அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சமாச்சாரங்க. அப்படியெல்லாம் சொல்லும்போது இந்த தண்ணியில் குளிக்க வர்றவங்க அந்த ரிவர் சைடில் அதே ஏரியாவில் கொஞ்சம் முன்னாலேயோ பின்னாலேயோ ரிவர் சைடில் குளிக்க வர்றவங்கள சில பேர் காலை பிடிச்சி தப்பான ஆட்கள் காலை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் உள்ள தண்ணியில் கொண்டு போய் பாறைக்கிட்டு எங்கா சிக்க வச்சுட்டு அப்புறம் பாடி எடுக்கிறதுக்காக அவங்களே ஹெல்ப் பண்ணுற மாதிரி காசு பண்ணுவாங்க. இது கொஞ்சம் கூட உயிருக்கு ஒரு மதிப்பு இல்லாமல் ஈவிரக்கம் இல்லாமல் கல் நெஞ்சமாக இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி நெஞ்சு பொறுக்குது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக இதை பதிவு பண்ணேன். இதில் என்னன்னா அது முதல்ல போலீஸ் தெரியல, போலீஸ்க்கு எப்பவுமே தப்பு நடக்கும்போது தெரியாது, அதுக்கப்புறமா தான் அவங்க கண்டுபிடிப்பாங்க. அப்புறம் பின்னால் கண்டுபிடிச்சாங்க. இவ்வளோதான் நான் சொல்லியிருந்தது. மற்றபடி போலீஸை இது எந்த விதத்துலையும் சம்மந்தப்படுத்தலை. இது சொன்னதுடைய நோக்கம் கூட என்ன அப்படின்னா, மீண்டும் இந்த மாதிரி ஏதாவது நடந்துட்டு இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு. இது என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொன்னால், சமீபத்தில் நம்ம நண்பர் சைது துரைசாமியினுடைய மகன் வெற்றி துரைசாமி அவர்கள் இமாச்சல பிரதேச பக்கத்தில் எங்கேயோ ஷூட்டிங் போனதுல அந்த ஹில்லிருந்து வரும்போது கார் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு 200 அடி பள்ளத்தில் ரிவரில் உழுந்து டிரைவர் உயிர் இல்லை, டிரைவர் ஸ்பாட்டில் கிடைச்சாரு வண்டிக்குள்ள. இன்னொரு நண்பர் கூட போனவர் அவரும் அடிபட்டு குத்துமா இருந்தார். அவரை எப்படியோ பிடிச்சி காப்பாற்றி வெளியே எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆனால் காருக்குள்ளேருந்து வெளியே ஏதோ ஒரு விதத்தில் போன வெற்றி பாடி கிடைக்கல. எல்லாம் தேடிக்கிட்டு இருந்தாங்க. தேடிக்கிட்டு இருந்து ஒரு நாள் 2 நாள் 3 நாள் ஆகும்போது அவர் சைது துரைசாமி அங்கே ஸ்பாட்டில் எவ்வளவோ முயற்சி பண்ணி அப்போ ஒரு செய்தி ஒன்று வந்தது. என்னென்னா, யாராவது இப்படியா பாடி யாராவது தேடி கண்டுபிடிச்சி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு 1 கோடி ரூபா ப்ரைஸு அப்படின்னு. இதில் என்னென்னா 1 கோடி ப்ரைஸு அப்போ பரிசு கொடுக்குறேன்னு சொல்லும்போது இன்னும் பரபரப்பாயிடுச்சு நியூஸ். இந்த நேரத்தில் தான் யாரோ ஒரு ஊரக நண்பர் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக அவர் என்ன யோசிச்சார் அப்படின்னா, பாக்யராஜ் தண்ணிக்குள்ள இப்படி இழுத்து கொண்டு போய் இப்படி பாறைகள் வச்சுக்கணும் ஏதோ ஒரு நியூஸ் போட்டிருக்காரு. இந்த நேரத்தில் சைது துரைசாமி அவங்க பையன் பாடி கிடைக்கல, இதை லிங்க் பண்ணா என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிச்சவர். என்ன ஒருவேளை அவங்க பையன் கிடைக்காது பாக்யராஜ் இதை மறைமுகமா சொல்றாரா அப்படின்னு அவரா ஒரு லீடு கொடுக்குறாரா, இல்லை இப்படி நடந்திருக்கலாமா, நீங்க என்ன இதை பத்தி நினைக்கிறீங்க அப்படின்னு ஒருத்தர் கொளுத்தி போட்டு உடனே எல்லாரும் அதை நான் பேசுனதை மறுபடியும் திருப்பி போட்டு எல்லாருமே இது எல்லாத்துக்கிட்டையும் ஆளாளுகிட்ட கருத்து கேட்க ஆரம்பிச்சாங்க. கடைசியில கருத்து இங்கே கேட்டு அங்கே கேட்டு இங்கே கேட்டு கடைசியில போலீஸ் லெவலுக்கே போய் அவங்ககிட்ட எங்க இப்படி எல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு பாடி கிடைக்காதவங்க அந்த அளவுக்கு பேசுற அளவுக்கு சூழ்நிலை வந்தது. இப்போ வேற வழி இல்லாம அவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க இல்லை இது அப்படியெல்லாம் அங்கே அந்த பதினாலு அந்த கோயில் அந்த சைடில் மயாத்து ரிவர் சைட்ல எல்லாம் எந்த கேஸும் வரல. போன 2 வருஷத்துல ஒரு கேஸ் கூட ஃபைல் ஆகலை. அவர் தப்பாக சொல்லிட்டாரு, இது வதந்தி, இப்படியெல்லாம் வதந்தி பரப்புறது சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இது டிபார்ட்மெண்ட்டை எந்த விதத்துலையுமே நான் குறை சொல்லல. ஆனால் இப்போ டிபார்ட்மெண்ட்ல இருந்து இது வதந்தி இப்படி பாக்யராஜ் சொல்லிருக்க கூடாது, இது சட்டப்படி குற்றம் சொன்னோன்னே, சார் நீங்க பாருங்க கரெக்டா ஆதாரபூர்வமா சொல்ற மாதிரி சொன்னீங்க, ஆனா வதந்தின்னு போலீஸ் சொல்லுது, இதுக்கு நீ என்ன பதில் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு இப்ப மறுபடியும் டப்னு ஆளாளுக்கு போன் பண்ணி இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்கன்னு சொல்லி இன்னும் இடியாப்ப சிக்கல் பண்ற மாதிரி அதெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுக்கு அப்புறமும் நான் இல்லைங்கன்னு போன்லயே பதில் சொல்லிட்டு இருந்தா கூட நான் போன்ல பேசுனேன்ட்டு அவங்களே ஏதாவது ஒரு பதிவு போட்டான்னு வைங்க, மறுபடியும் எனக்கு ஏதாவது சிக்கல் வரும் அப்படிங்கிறதுனால சரி நம்மளே ஒரு தண்ணியில விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. சரி நம்மளே சொல்லிடுவோம், எதுல நம்ம சொன்னோமோ அதே வீடியோ மூலமா நம்ம சொல்லிடுவோம்னு தான் சொல்றேன். இது போலீஸை எந்த விதத்திலையும் நான் சம்மந்தப்படுத்தி சொல்லல. அப்படி ஒரு தப்பு நடந்துதான் அங்க போனப்போ எல்லாரும் பேசிக்கிட்டாங்க இப்படி எல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அது 40 வருஷத்துக்கு முன்னால. அதுக்கப்புறம் இப்பவும் யாராவது இருந்தாங்கன்னா அந்த மாதிரி தண்ணியில் குளிக்க போறவங்க அலர்ட்டா இருக்குன்னு சாதாரணமா சொன்னபடியே போலீஸை பத்தி இதுல எங்கேயுமே சம்பந்தப்படுத்தல. இப்ப போலீஸ் அப்படியெல்லாம் 2022-23 அப்படி எந்த கேஸுமே அது ஆகலை அப்படின்னாங்க.
ஆனால் நான் மறுபடியும் விசாரிக்கும் போது 15 வருஷத்துக்கு முன்னால் கூட இது வந்து இந்த மாதிரி நடந்து பிரச்சனை எல்லாம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பேப்பரில் நியூஸ் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் மூலமாக பேப்பர்ல எல்லாம் கூட வந்தது. நாங்கள் இப்போ அது நியூஸ் வந்தது வரல அப்படிங்கிறதெல்லாம் வேற. பட் என்னன்னா போலீஸ் வந்து இது நான் வதந்தியை பரப்புனேன் அப்படின்னு சொல்லி சொன்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாருங்க, அது வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும். என்னன்னா எந்த ஒரு தப்பு நடந்தாலும் முதல்ல அவங்க மோட்டிவேஷன் என்னன்னு பார்ப்பாங்க, இதனால யாருக்கு என்ன பெனிஃபிட்னு பார்ப்பாங்க. இப்படிதான் கேஸை முதல்ல இன்வெஸ்டிகேட் பண்றதே ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ எனக்கு வந்து இந்த செய்தியை பதிவு பண்றது எனக்கு எந்த விதமான மோட்டிவேஷன் கிடையாது, இதனால எனக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. இது ரொம்ப காலமா நிறைய விஷயங்கள் நம்ம வெளியே போகும்போது நம்ம கேள்விப்படும் போது இதெல்லாம் வந்து இன்னைக்கு இந்த யூடியூப் ட்விட்டர் இதுல எல்லாம் வந்து அப்பப்போ இல்லைன்னா மீட்டிங்ல பேசும்போது இந்த கேசட் ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகும்போது ஆடியோ ரிலீஸ் இது மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவோம். அது என்னன்னா இப்ப பதிவா பண்றதுக்கும் இதெல்லாம் வந்ததுனால வீடியோ பதிவா வந்து பண்றதுக்காக இது நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அது இப்ப சொன்னேன் அவ்வளவுதானே ஒழிய வேற வந்து இந்த மேட்ருக்கு நடந்த மேட்ருக்கும் அதுக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட்டை வந்து எந்த விதத்துலையும் வந்து இதில் நான் சம்மந்தப்படுத்தி நான் பேசவே இல்லை. அவங்க கண்டுபிடிக்கல இல்லை அவங்க கவனக்குறைவு அது இது எதுவுமே நான் சொல்லலை. இப்போ அவங்க சொன்ன மாதிரி வந்து இப்போ அவங்க ஸ்டேட்மெண்ட் படியே வந்து நிறைய ஆளுகளெல்லாம் போட்டிருக்கோம், ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது அப்படியெல்லாம் நடக்கிறாங்க போது எனக்கு அது ஒரு சந்தோஷம் தான். அதனால் அதை பற்றி யாராவது நான் இது வந்து நான் ஏதோ வேணுன்னே சொன்னேன் அப்படின்னு எல்லாம் ஒன்றும் நினைக்க வேண்டாம். இது சொல்கிறதுல எனக்கு எந்த விதமான யூஸும் இல்லை. யதார்த்தமாக நான் வந்து நடந்த இன்சிடெண்ட்டை சொன்னேன். அது வந்து இப்போ வந்து இப்படி வந்துருச்சு. அதனால் பேப்பரில் வந்து பத்திரிகை போலீஸ்காரன் கொடுத்த அறிக்கை ஒரு கமிஷனரே யாரோ ஒருத்தர் அறிக்கை கொடுத்துருக்காரு. அது நான் வந்து மறுப்புங்கிறதில்ல, விளக்கம் என்னன்னா எதை நினைச்சு நான் சொல்லலை அப்படிங்கிறது தண்ணியில் விளக்காது தான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.